வணக்கம் மக்களே, நான் தான் ஸ்டாக்கர். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு பெரிய போராட்டம் வந்து போய்கிட்டு இருக்குது. மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மண்டே டு ஃப்ரைடே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே லீவு. பட் 27ஆம் தேதியிலேருந்து அடுத்த வாரம் 1ஆம் தேதி முடிய என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த வாரம் லீவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நாள் லீவ் இருக்குது. ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லீவு. மொத்தம் 4 நாள் தான் வந்து மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும்போது மண்டே டு தேர்ஸ்டே முடியதான். ஸோ போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 1% நெகட்டிவில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரைடேயில். அதே இது 5 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ ஒரு பெரிய மேலே ஏறினது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து கீழே விழுந்துருச்சு. அடுத்து நம்ம பேச்சுவார்த்தை, ஸோ யூஎஸ் ஈரானுக்கு அந்த போர் போய்கிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ அவங்களோட ஈரானோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அரகச்சி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து பேசிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போயிட்டார். ஸோ ஒரு கன்க்ளூஷனை வந்து எதுவுமே நடக்கலை. ஃபைனலாக என்ன தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது எதுவுமே பேச்சுவார்த்தை இல்லை. அப்போ முடியலை, ஃப்ரைடே நடந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்றைக்கி சண்டே நைட்டு வந்து பார்த்துருக்கீங்கன்னா மறுபடியும் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ ஈரானோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அரகச்சி அப்படிங்கிறவர் ரிட்டர்ன்ஸ் டு பாகிஸ்தான் ஹோல்டு அனதர் ரவுண்ட் ஆஃப் கன்சல்டேஷன். இன்னொரு பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுதுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் எப்போ முடியும் அப்படிங்கிறது நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. நம்ம மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெகட்டிவாக வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அடுத்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப வெப்ப தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஸோ ஹோல் வேர்ல்டு உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டாப் 100 ஹீட்டான சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் 95 இடம் வந்து பார்த்திங்கன்னா டாப் 100ல் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், கொஞ்சம் கூலிங்கான ஸ்டாக்கு அப்புறம் எனர்ஜி ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வோல்டாஸு, ஹேவல்ஸு, ப்ளூ ஸ்டார், ஆம்பர் என்டர்பிரைசஸ், என்டிபிசி, டாடா பவர் இந்த மாதிரி எனர்ஜி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போதைக்கு ரேடாரில் வச்சுக்கோங்க. அடுத்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனியோட ரிசல்ட் வந்துச்சு. அதே மாதிரி ஃப்ரைடே க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனியோட ரிசல்ட் வந்துச்சு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க்கு, ஸோ இந்த 2 கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயினான கம்பெனி. ஏன்னா நிஃப்டி 50ல் இருக்கிற கம்பெனி. ஸோ இந்த 2 கம்பெனியோட நம்ம Q4 ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்குருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் எப்படி வந்துருச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ Q4 ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட்டு. ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 16,971 கோடி வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் 13% வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட கம்மியாக இருக்குது. அதே மாதிரி போன குவார்ட்டரோட வந்து பார்த்தீங்கன்னா 9% வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ரெவென்யூ அப்புறம் எபிட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து ஓரளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. ஏன்னா ப்ராஃபிட் வந்து டவுன் ஆனால ஸோ எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்ஜின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டாங்க. ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 16.76 இருந்துச்சு, 15% வந்திருக்கு. அதேமாதிரி குவார்ட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து குறைஞ்சிருக்கு. டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹6 பெர் ஷேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஷேர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு ₹6 வந்து அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். அடுத்து எஸ்டிமேட் எவ்வளோ வச்சாங்க, ஸோ ரெவன்யூ எவ்வளோ வரணும், ப்ராஃபிட் எவ்வளோ வரணும் அப்படிங்கிற மாதிரி எஸ்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 16,971 வந்திருக்கு. பட் அவங்க எவ்வளோ எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 18,118 கோடி எதிர்பார்த்தாங்க. ஸோ ப்ராஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தவறிட்டாங்க. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பரவாயில்லாமல் வந்திருக்கு. 2,79,000 கோடி வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 2,94,000 கோடி வந்திருக்கு. அதே மாதிரி எபிட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 16% வந்து எதிர்பார்த்தாங்க. பட் 15% வந்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. பட் ஒரு ரெக்கார்டு வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஆனுவல் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 11,75,000 கோடி வந்து வச்சுருக்காங்க. 9.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனுவல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 95,000 கோடி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு வருஷத்தில் அவங்க சம்பாரிச்சது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கொடுத்த பிறகு ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 95,000 கோடி வந்து இந்த தடவை சம்பாரிச்சிருக்காங்க. அடுத்து ஸோ ஜியோ பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுற சிம்மு ஜியோ அப்புறம் ஏர் ஃபைபரு இந்த மாதிரி அவங்க அதில் எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெவன்யூ வந்து பாருங்கள் 38,000 கோடி இவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்ட்டர். அதே மாதிரி எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 7,935 கோடி வந்து கொண்டு வந்திருக்காங்க. 4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைபர் அதாவது டோட்டல் யூசர் பேஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 52 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து யூஸ் பண்ணுறாங்க. 5G யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 26 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5G யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்ககிட்ட
அதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜியோ சிம்மை வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆள்கிட்ட எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ரூ. 214 அவங்க சம்பாதிக்கிறாங்களாம். ஸோ எதிர்பார்த்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 216 எதிர்பார்த்தாங்க. பட் வந்தது ரூ. 214. ஸோ நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 214 மாதம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது அது வேறு விஷயம். பட் ஆவரேஜாக ஒரு ஆள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 214 அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. அடுத்து டேட்டா டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா 66 பில்லியன் ஜிபி வந்து ஒரு குவார்ட்டரில் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.54 ட்ரில்லியன் மினிட்ஸ் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ரீட்டைல். ஸோ ரிலையன்ஸ் ரீட்டைல் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரிலையன்ஸ் ரீட்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11% வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா வந்து 2.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1% லைட்டாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அடி வாங்கிருச்சு. ஸோ மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 8.5% போன வருஷம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7.9% வந்திருக்கு. அதே மாதிரி எவ்வளோ கடை வச்சுருக்காங்க, ஸ்டோர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா 20,000 ஸ்டோர் வந்து இப்போதைக்கு கிராஸ் பண்ணிட்டாங்களா. அப்புறம் ஹைப்பர் லோக்கல் டெய்லி ஆர்டர் எவ்வளோ வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா 300% வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லோக்கல் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து O2C கெமிக்கல், ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸில் எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து பாருங்க 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 12% டிக்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிடுச்சு. எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22% வந்து குவார்டர் ஆன் குவார்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆயில் டு கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தது தான், கொஞ்சம் கேவலமாக வரும், மோசமாக வரும் அப்படிங்கிற எதிர்பார்த்தது தான். ஏன்னா யூஎஸ் ஈரான் போர்னால வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எபிட்டா வந்து 16 குவார்ட்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேபெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ கேபெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவார்ட்டரில். நிறைய இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வரப்போகிற குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டெப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 1,24,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா லோன் எடுத்திருக்காங்க. 6% வந்து குவார்டர் ஆன் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கேபெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாகவே ஃபாஸ்ட்டாகவே பண்ணுறாங்க அடுத்த ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ முகேஷ் அம்பானி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கலில் வந்து டிஸ்ரப்ஷன் ஏற்பட்டிருக்கு. யூஎஸ் ஈரான்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து எனர்ஜி ப்ரைஸஸ் அதிகமாகிடுச்சு. அப்புறம் ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க. ஏன்னா ஜியோ சிம் இருக்குது, அப்புறம் ரிலையன்ஸ் ரீட்டைல் இருக்குது, அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்கு. அதனால் ஏதோ லைட்டாக வந்து தப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வாலட்டிலிட்டி வந்து குறைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவும் அப்புறம் ரிலையன்ஸ் ரீட்டைலில் தான் சொல்கிறாங்க. அப்புறம் கிகா ஃபேக்ட்ரி, ஸோ நியூ எனர்ஜி கிகா ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸில் இருக்குது, நல்ல ப்ராக்ரஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அதே தான். அப்புறம் ரீட்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஏஐயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயும் அப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜியோ லிஸ்டிங்கை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ப்ராக்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு தான் இருக்குது. இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து லிஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நெகட்டிவ் தான். ஏன்னா எஸ்டிமேட் வந்து அவ்வளோவா வந்து நல்லாவே வந்து மிஸ் பண்ணிருச்சு. ரீட்டைல் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இல்லை, சாஃப்டாக தான் இருக்குது. ஜியோ க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 12 குவார்ட்டரில் வந்து ரொம்ப ஸ்லோவாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது, ஈஸியாக வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரிசல்ட் வந்து அவ்வளோவா சரியில்லை. அடுத்து ஆக்சிஸ் பேங்கோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குவார்டர் ஆன் குவார்ட்டரில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஓகே, ஏன்னா ஒரு சில காரணத்தால் வந்து ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்ப்போம். அடுத்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இதில் வந்து அடி வாங்கிட்டாங்க. ஸோ 1% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 5% வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 8% வந்து குறைஞ்சிருக்கு, ஏன்னா ஒரு சில காரணத்தால். அடுத்து டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 பர் ஷேர் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து எஸ்டிமேட்டை வந்து பீட் பண்ணிருச்சு. பட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. 14,457 கோடி வந்திருக்கு. எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 14,721 கோடி எதிர்பார்த்தாங்க. பட் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அசட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லாவே டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 6% வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் என்பிஏ குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அடுத்து
பெர்சன்டேஜ் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிராஸ் என்பிஏ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.23%. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1.43% இருக்குது. ஸோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெட் என்பிஏ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.37% இருக்குது. 0.42% வந்து முன்னாடி இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட் ப்ராஃபிட் கம்மியானதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3522 கோடி வந்திருக்கு. ஸோ 57% வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்ட்டரில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணம் சொல்லியிருக்காங்க. ஸோ 2001 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒன் டைம் அடிஷ்னல் ப்ரொவிஷன் வந்து அவங்களாவே ஆட் பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் ஷீட்டை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு. ஸோ பேட் லோன், அதாவது லோன் கொடுக்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்மியாக தான் இருக்காங்க. அவங்க வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடி வந்து ப்ரொவிஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மேபி அடுத்த குவார்ட்டர்லையோ இல்லை வரப்போகிற குவார்ட்டரில் வந்து கொஞ்சம் பேட் லோன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற அவங்களாம் நம்பினால வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடி வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்டில் வந்து லைட்டாக அடி வாங்கியிருக்கு. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. பட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அடி வாங்கிருச்சு. 3.64% வந்து குவார்டர் ஆன் குவார்ட்டர் முன்னாடி இருந்துச்சு. 3.62 லைட்டாக வந்து குறைஞ்சிருக்கு. பட் எஸ்டிமேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் மட்டும் அடி வாங்கியிருக்கு. ஓவரால் லோன் க்ரோத், ஸோ லோன் கொடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோன் புக் க்ரோத் வந்து பார்த்துக்கோங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரிசல்ட்டு காமிக்கிறதுக்கு, ரியாக்ஷன் கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபெட் மீட்டிங் இருக்குது. ஸோ ஃபெட் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பவலோட வந்து கடைசி டேர்ம், இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இப்போதைக்கு யூஎஸ் ஃபெட் கவர்மெண்ட்டில் வந்து கடைசியாக வந்து பேச போகிறாரு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. பட் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டாக ஃபோக்கஸாக இருக்கும். அடுத்து இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் செக்டர்லேயும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் செக்டர்லேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மந்த்தே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த ரெண்டு செக்டர்லேயும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் அந்த ஸ்டாக்கர். குட் பை.